சிம்மம் ராசியினர் வாழ்க்கையில் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாத வேதனை உங்களுக்கு இருந்திருக்கலாம். சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையர் மீது அளப்பரிய பக்தியும் மரியாதையுமே உண்டு. அவங்களை சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும். அவங்களின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே உங்களின் தலையாய லட்சியமாகவே இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையின் சில கரடு முரடான காலகட்டங்களில் நிதி நெருக்கடி, வேலை இழப்பு அல்லது தொழில் தடைகள் காரணமாக பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளை உங்களால் முழுமையாக நிறைவேற்ற முடியாமலே போயிருக்கலாம். அவங்கள் ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுக்க முடியாத சூழலும், ஏன் அல்லது அவங்களின் மருத்துவ தேவைகளுக்கு கூட போராட்டங்களுக்கு இடையே பணம் திரட்ட வேண்டிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருக்கு நான் எதுவுமே செய்யவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உங்களை உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கலாம். பெற்றோர் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தாலுமே அவங்களின் எதிர்பார்ப்பு பொய் பொய்த்து போனதை எண்ணி நீங்கள் தனிமையில் சிந்திய கண்ணீர்கள் ஏராளம். இந்த வேதனை உங்களுடைய மனசை நீண்ட காலம் வதைத்த ஒரு ஆறாட வடுவாகவே உங்களுக்கு மாறியிருக்க நிலை ஏற்பட்டிருக்கும். உங்கள் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே சிம்மம் ராசியில் பிறந்தவங்க எல்லாமே வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய மனவேதனைகளை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை உயிராக வளர்த்த பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லையே என்ற எண்ணமாகும். அதாவது நீங்கள் வேதனையையும் சிம்மம் ராசியில் பிறந்த பலர் தங்களுடைய மனசில் மட்டுமே சுமந்து வாழ்ந்திருந்திருப்பீங்க. சிறு வயதில் இருந்து நம் குடும்பத்தின் பெருமையை நீ உயர்த்த வேண்டும், எங்கள் கனவுகளை நீ நிறைவேற்ற வேண்டும், உன்னை நம்பித்தான் இந்த குடும்பம் இருக்கிறது என்று பெற்றோர்கள் கூறிய வார்த்தைகள் உங்களுடைய மனசுல ஆழமாவே பதிந்திருக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் எவ்வளவோ போராடி இருப்பீங்க. ஆனால் விதி சில நேரங்கள்ல நீங்கள் திட்டமிட்ட பாதையில செல்ல அனுமதித்திருக்காது. கல்வியில ஏற்பட்ட தடைகளும், என் தொழில வந்த பின்னடைவுகள், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பொறுப்புகளும், என் உடல்நல கவலைகள், எதிர்பாராத இழப்புகள் போன்ற பல காரணங்களாலுமே உங்களுடைய பெற்றோர் நினைத்த உயரத்தை உடனடியா அடைய முடியாமலும் போயிருப்பாங்க. அதனாலவே நான் அவர்களை ஏமாற்றி விட்டேனா என்ற அமைதியான வேதனை உங்களுடைய மனசை பலமுறை வாட்டி எடுத்திருக்கலாம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு தாய் மீதும் தந்தையர் மீதுமே அளப்பரிய பக்தியும் மரியாதையுமே உங்களுக்கு உண்டு. அதனாலவே நீங்கள் சமுதாயத்துல உயர்ந்த இடத்திலையுமே வைத்து பார்க்க வேண்டும். அவங்களுடைய ஒவ்வொரு ஆசையுமே நிறைவேற்ற வேண்டும் என்பதையுமே உங்களுடைய தலையாய லட்சியமாகவே உங்களுக்கு இருந்து வந்திருக்கலாம். ஆனால் சில கரடு முரடான காலகட்டங்களில் தான் உங்களுக்கு நிதி நெருக்கடியாகவோ, வேலை இழப்பு காரணமாகவோ அல்லது தொழில் தடைகள் காரணமாகவே பெற்றோருடைய எதிர்பார்ப்புகளை உங்களால் முழுமையாகவே நிறைவேற்ற முடியாமலே போயிருக்கலாம். அவங்களுடைய ஆசைப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுக்க முடியாத சூழலும், ஏன் அல்லது அவங்களுடைய மருத்துவ தேவைகளுக்கு கூட போராட்டங்களுமே இடையே உங்களுக்கு பணம் திரட்ட வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்கலாம். பெற்றோர் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அமைதியாகவே இருந்தாலுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனது எண்ணியவும் நீங்கள் தனிமையில சிந்திய கண்ணீர்கள் உங்களுக்கு ஏராளம். இந்த வேதனை உங்களுடைய மனசை மீண்டும் காலம் வதைத்த ஒரு ஆறாட வதுவாகவே உங்களுக்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கலாம் உங்களுக்கு. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. குழந்தைகளால பெருமை சேரப்போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி மற்றும் சாதனைகள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும் பெருமையுமே தேடித்தர உள்ளன. அவங்களின் கல்வியில சிறந்த முன்னேற்றமும் காணப்படும். உயர் கல்விக்காகவோ அல்லது வேலை வாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளும் வெற்றி பெற உள்ளன. விளையாட்டு, கலை மற்றும் போட்டிகளில் அவங்கள் சாதனைகளும் புரிந்து சான்றிதழ்களையும் விருதுகளையுமே வென்று வருவாங்க. நீண்ட நாட்களா மழலை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மம் ராசினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபயோகம் உருவாக உள்ளன.
பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்டு நடப்பதோடு குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில நடந்து கொள்ள போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாவே உங்களுக்கு குழந்தைகள் தொடர்பான பல கவலைகளை நீங்கள் மனசுல சுமந்து வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா அது அவங்களின் படிப்பாகவோ, என் வேலையோ, உடல்நலம், எதிர்காலம், நண்பர்கள், வாழ்க்கை தேர்வுகள் என பல விஷயங்கள்ல உங்களை இரவுல தூங்க விடாமலே செய்திருக்கலாம். சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும், ஏன் நீங்கள் கூறிய அறிவுரைகளை ஏற்கவில்லை என்ற மனக்கசப்புமே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கிரகங்களுடைய அருள் உங்களுடைய குடும்பத்துல புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் தொடங்கி அதனால் உங்களுடைய மனசுலையும் அளவிட முடியாத மகிழ்ச்சியுமே மலரப் போகிறது. படித்து வரக்கூடிய குழந்தைகள் கல்வியில சிறப்பான முன்னேற்றமும் காண்பாங்க. இதுவரை எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காமல் கவலைப்பட்டவங்க எல்லாருமே இனிமேல் தங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறப்புள்ளாங்க. போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, உதவித்தொகை அல்லது விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் வரக்கூட உள்ளன. வேலைக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரலாம். ஏற்கனவே வேலை செய்து வருபவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். தொழில் செய்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகளுமே உருவாகி அவங்க முயற்சிகளுமே வெற்றியாக மாறக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளன. அவங்க பிள்ளைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றமும் காணப்பட உள்ளது. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளுமே வெற்றியாக தான் உங்களுக்கு அமைய உள்ளன. நீண்ட நாட்களாக மழலை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இப்போது காத்திருக்க சிம்ம ராசினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபயோகமும் உருவாக உள்ளது. பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்டேவும் நடப்பதோடு குடும்பத்தோடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையிலேயும் உங்களுக்கு நடந்து கொள்ள போறாங்க. அது கூடவே தான் உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய குழந்தைகள் தொடர்பாகவே நீங்கள் சில ஆண்டுகளாகவே உங்களுடைய பல கவலைகளை நீங்கள் மனசில் சுமந்து வந்திருப்பீங்க. ஏன்னா அது அவங்களுடைய படிப்பாகவோ, என் வேலை காரணமாகவோ, என் உடல்நலம், எதிர்காலம், என் நண்பர்களுடையவோ, வாழ்க்கை தேர்வுகள் என பல விஷயங்களை உங்களை இரவுல தூங்க விடாமலேயுமே நீங்கள் தவித்து வந்திருக்கலாம். ஏன் அது கூடவே தான் இனிமேல் கிரகங்களுடைய அருள் உங்களுடைய குடும்பத்தில் புதிய நம்பிக்கையை விதைக்க உள்ளது உங்களுக்கு. அது கூடவே குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாமே தொடங்கி ஆனால் உங்களுடைய மனசுலையும் அளவிட முடியாத மகிழ்ச்சியுமே உங்களுக்கு மலரப்போக உள்ளன. படித்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கல்வியில சிறப்பான முன்னேற்றமே காணப்போறாங்க. இதுவரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காமல் கவலைப்பட்டவங்க எல்லாருமே இனிமேல் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பையுமே பெற உள்ளார்கள். போட்டித் தேர்வுகள்ல உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, உதவித்தொகை அல்லது விரும்பிய கல்லூரியில சேரக்கூடிய வாய்ப்புகள் போன்ற நல்ல செய்திகளும் அவர்களுக்கு வரக்கூடிய உள்ளன. வேலைக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்பும் வரக்கூடிய உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களா மழலை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய சிம்மம் ராசினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபயோகம் உருவாக உள்ளன. பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்டு நடப்பதோடு குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வகையில நடந்து கொள்ள போறாங்க உங்க வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாவே உங்களுக்கு குழந்தைகள் தொடர்பான பல கவலைகளை நீங்கள் மனசுல சுமந்து வந்திருந்திருப்பீங்க. ஏன்னா அது அவங்களின் படிப்பாகவோ, என் வேலையோ, உடல்நலம், எதிர்காலம், நண்பர்கள், வாழ்க்கை தேர்வுகள் என பல விஷயங்கள்ல உங்களை இரவுல தூங்க விடாமலே செய்திருக்கலாம். சில நேரங்கள்ல அவங்க உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தமும், ஏன் நீங்கள் கூறிய அறிவுரைகளை ஏற்கவில்லை என்ற மனக்கசப்புமே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் கிரகங்களுடைய அருள் உங்களுடைய குடும்பத்துல புதிய நம்பிக்கையை விதைக்கிறது. குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் தொடங்கி அதனால் உங்களுடைய மனசுலையும் அளவிட முடியாத மகிழ்ச்சியுமே மலரப் போகிறது.
படித்து வரக்கூடிய குழந்தைகள் கல்வியில சிறப்பான முன்னேற்றமும் காண்பாங்க. இதுவரை எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காமல் கவலைப்பட்டவங்க எல்லாருமே இனிமேல் தங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறப்புள்ளாங்க. போட்டித் தேர்வுகள், உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, உதவித்தொகை அல்லது விரும்பிய கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு போன்ற நல்ல செய்திகள் வரக்கூட உள்ளன. வேலைக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல நிறுவனங்கள்ல இருந்து அழைப்பு வரலாம். ஏற்கனவே வேலை செய்து வருபவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளும் கிடைக்கலாம். தொழில் செய்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு புதிய வாய்ப்புகளுமே உருவாகி அவங்க முயற்சிகளுமே வெற்றியாக மாறக்கூடிய நிலை உங்களுக்கு உள்ளன. அவங்க பிள்ளைகளுடைய கல்வியில சிறந்த முன்னேற்றமும் காணப்பட உள்ளது. உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைவாய்ப்பிற்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளுமே வெற்றியாக தான் உங்களுக்கு அமைய உள்ளன. நீண்ட நாட்களாக மழலை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாமே இப்போது காத்திருக்க சிம்ம ராசினருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சுபயோகமும் உருவாக உள்ளது. பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்டேவும் நடப்பதோடு குடும்பத்தோடைய கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வகையிலேயும் உங்களுக்கு நடந்து கொள்ள போறாங்க. அது கூடவே தான் உங்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய சில குழந்தைகள் தொடர்பாகவே நீங்கள் சில ஆண்டுகளாகவே உங்களுடைய பல கவலைகளை நீங்கள் மனசுல சுமந்து வந்திருப்பீங்க. ஏன்னா அது அவங்களுடைய படிப்பாகவோ, என் வேலை காரணமாகவோ, என் உடல்நலம், எதிர்காலம், என் நண்பர்களுடையவோ, வாழ்க்கை தேர்வுகள் என பல விஷயங்களை உங்களை இரவுல தூங்க விடாமலேயுமே நீங்கள் தவித்து வந்திருக்கலாம். ஏன் அது கூடவே தான் இனிமேல் கிரகங்களுடைய அருள் உங்களுடைய குடும்பத்துல புதிய நம்பிக்கையை விதைக்க உள்ளது உங்களுக்கு. அது கூடவே குழந்தைகளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாமே தொடங்கி, ஆனால் உங்களுடைய மனசுலயும் அளவிட முடியாத மகிழ்ச்சியுமே உங்களுக்கு மலரப்போக உள்ளன. படித்து வரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கல்வியில சிறப்பான முன்னேற்றமே காணப்போறாங்க. இதுவரைக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்காமல் கவலைப்பட்டவங்க எல்லாருமே இனிமேல் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு